ஓம் சாந்தி. நான் சதா குஷியில் இருக்கும் ஆத்மா. நான் பரமாத்மாவின் ஸ்நேகி ஆத்மா. நான் இப்பொழுது மற்றும் வருங்காலத்தின் ராஜ செல்லமான ஆத்மா. எனது வெற்றி தோல்விக்கான சரித்திரத்தை நினைவு செய்கின்றேன். இது சுகம் துக்கத்தின் விளையாட்டாகும். இதில் 3/4 பங்கு சுகமும் 1/4 பங்கு துக்கமும் இருக்கின்றது. இந்த எல்லையற்ற நாடகம் மிகவும் அதிசயமானது. முழு உலகில் ஒவ்வொரு வினாடியும் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அது மீண்டும் அவ்வாறே திரும்பவும் நடைபெறும். இந்த நாடகம் பேன் போன்று சுற்றிக் கொண்டிருக்கின்றது. ஒரு வினாடி போன்று அடுத்த வினாடி இருக்காது. மனிதனின் நல்லதோ கெட்டதோ அனைத்தும் பதிவாகி இருக்கின்றது. நான் ஆத்மா. ஆத்மாவின் சுயதர்மம் சாந்தியாகும். இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் வீடு திரும்பி செல்வதற்கான ஏற்பாடாகும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம். நாம் இப்பொழுது மாற்றான் ராஜ்யத்திற்கு வந்துவிட்டோம். இப்பொழுது மீண்டும் ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தையிடமிருந்து ஸ்ரீமத் கிடைக்கின்றது. நாம் மீண்டும் சுகம் சாந்திக்கான ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும். நாம் ஏணிப்படியில் கீழே இறங்குகின்றோம். பிறகு ஒரே ஒரு முறைதான் ஏறுகின்றோம். நாம் முதலில் தூய்மையான சாந்திதாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருகின்றோம். தந்தை வந்து நமக்கு அவருடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். நம்மை நாஸ்திகனிலிருந்து ஆஸ்திகனாக ஆக்கியிருக்கின்றார். தந்தை குப்தமாக மாற்றான் தேசத்தில் வந்திருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் பாரதத்தில் தர்ம நிந்தனை அதிகம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அனைத்து தர்மத்தினர்களுக்கும் பரலௌகீக தந்தையானவரை மறந்துவிடும் பொழுது தந்தை வருகின்றார். ஆத்மாக்களாகிய நாம் எவ்வளவு உயர்ந்த நடிப்பு நடிப்பதற்காக இங்கே வருகின்றோம். இது எல்லையற்ற மிகப்பெரிய மரமாகும். சொர்க்கம் புது உலகம் செல்ல வேண்டும் என்பதற்கான முயற்சியை நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். தந்தையை நினைவு செய்து தூய்மையானவர்களாக ஆகி மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யும் பொழுதுதான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நான் என்னுடைய உள்ளத்தை கேட்கின்றேன்.
நான் சத்யுக சொர்க்கவாசியா அல்லது கலியுக நரகவாசியா என்று என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுது அந்த யோக அக்னியின் மூலம் எனது பாவங்கள் அழிந்து விடுகின்றன. கல்பத்திற்கு முன்பும் நமக்கு ஞானம் கற்றுக் கொடுத்து தேவதைகளாக ஆக்கியிருந்தார். தந்தை நிராகாரமானவர், மறுபிறப்பு இல்லாதவர். நாம் இப்போது சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்கின்றோம். நாம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களாவோம். தந்தையும் பரந்தாமத்தில் இருக்கின்றார். தந்தை மிக இனிமையானவர். அவர் அன்புக்கடலானவர். சத்குரு ஒரே ஒருவராவார். அகால் மூரத்தும் சத்குரு ஆவார். அவர் காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் ஆவார். இந்த காலன் நம் அனைவரையும் அழைத்து செல்கின்றார். தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதால் நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம். தந்தை நம்மை சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். நாம் இந்த யோக பலத்தின் மூலமாக முழு உலகையும் தூய்மையாக ஆக்குகின்றோம். நாம் போர் வீரர்கள், ஆனால் குப்தமாக இருக்கின்றோம். நாம் சிவசக்தி சேனைகள். நாம் இப்பொழுது சத்தியம் என்ற படகில் அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு அக்கரைக்கு கொண்டு செல்லும் படகோட்டி இப்பொழுது கிடைத்திருக்கின்றார். வைஷ்யாலத்திலிருந்து சிவாலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றார். முட்கள் நிறைந்த காட்டை மலர் நிறைந்த தோட்டமாக ஆக்குகின்றார். ஸ்ரீமத் மூலமாக நாம் நமக்காக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் தந்தைக்கு சமமாக அன்பு கடலாக ஆகின்றோம். தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் எந்த காரியமும் செய்யாமல் இருக்கின்றோம். நாம் மிக இனிமையாக அன்பானவராக ஆகின்றோம். யோக பலத்தின் மூலம் நாம் தூய்மையாகி பிறகு மற்றவர்களையும் தூய்மையாக ஆக்குகின்றோம். முட்கள் நிறைந்த காட்டை மலர்கள் நிறைந்த தோட்டமாக ஆக்கும் சேவை செய்கின்றோம். நமது இனிய பரமாத்மா தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார் என்ற குஷியில் சதா இருக்கின்றோம். பரமாத்மா செல்லத்தை பெற்றுவிடக்கூடிய இப்பொழுதைய மற்றும் வருங்காலத்தின் ராஜ செல்லமாக இருக்கும் ஆத்மா நாம் நமது தோற்றத்தின் மூலம் தந்தையின் குணங்களை
வெளிப்படுத்தக்கூடிய பரமாத்மாவின் ஸ்நேகி ஆத்மா நாம். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.